ஓம் தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் 75. தங்குவர் கற்பகத்தாருவின் நீழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தி குங்கிவர் பூங்குழலாள் திருமேனி குறித்தவரே. முந்தைய பாடல்ல அபிராமி பட்டர் சொன்னார், அன்னையின் திருவடிகளை சரண் புகுந்தவர்கள் இந்திர பதவியே ஆனாலும் அதை பெரிதாக நினைக்க மாட்டார்கள். முக்தியை மட்டுமே தான் அவர்கள் விரும்புவார்கள். அமைதியான ஆனந்தத்தில் திளைத்திருப்பதை அதை மட்டுமே அவர்கள் நோக்கமாக கொள்வார்கள். அதை கூட ஒரு பெரிய விஷயமா நினைக்க மாட்டாங்க. முக்தி வேணும்னு கூட கேட்க மாட்டாங்க. அம்மா நான் உன்ன நினைக்கிறேன், அவ்வளவுதான். இந்த பாடல்ல அம்பாளை தியானிப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பேரு என்ன அப்படிங்கறத சொல்றார். இதற்கு கீவா ஜெகநாதன் அவர்களின் உரை ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு. எல்லா பாடல்களுக்குமே அப்படிதான், இந்த பாட்டுக்கும் ரொம்ப சிறப்பாக உரை செய்திருக்கார். அவர் சொல்றார், ஒரு பையன் நல்லா படிக்கிறான், ஸ்கூல்ல போய் படிக்கிறான். அவனுடைய ஆம்பிஷன் என்னன்னா, அவன் கல்லூரியில நல்லா படிச்சு பள்ளி படிப்பை முடிச்சு அதுக்கப்புறம் கல்லூரியிலையும் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது. இப்போ நல்லா படிச்சுட்டு இருக்கும்போது நடுவுல யாராவது ஒருத்தர் நீ இது வரைக்கும் படிச்சது போதும்பா, உனக்கு ஒரு சிறப்பா ஒரு வேலை கொடுக்குறேன், ரொம்ப நல்ல வேலை கொடுக்குறேன், உனக்கு நல்ல சம்பளம் எல்லாம் வரும், நீ கல்லூரிக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னா அவன் கேட்க மாட்டான். ஏன்னா அவனுடைய ஆம்பிஷன் என்னன்னா கல்லூரி படிப்பை முடிக்கணும். இந்த மாதிரி இந்த இடையில யாராவது இப்படி ஒரு டோக்கன் கொடுக்கும்போது யார் அக்செப்ட் பண்ணலையோ அதுதான் இந்திர பதவி. சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவன் இது பண்ண மாட்டான், அதுக்கெல்லாம் மசிய மாட்டான். வேலை கிடைச்சா என்ன, எனக்கு வேண்டியது படிப்பு, நல்ல படிப்பு, கல்லூரியில போய் நான் அந்த எக்ஸ்போஷர், அந்த படிப்பு எனக்கு வேண்டும், அதுக்கப்புறமா நான் என்னுடைய சொந்த காலில் நல்லா நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு அவன் இருப்பான். அந்த மாதிரிதான் முக்தியை விரும்புவார்கள். அன்னையை நோக்கி தியானம் செய்பவர்கள் முக்தியை மட்டுமே விரும்புவார்கள். இன்பிட்வீன்ல என்ன அவங்களுக்கு சின்ன சின்ன சிற்றின்பங்கள்லாம் கிடைச்சா கூட அதெல்லாம் வேணாம். இந்திர பதவியே சிற்றின்பம் தான். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 100 யாகங்கள் செய்தால் இந்திர பதவி கிடைக்கும் அப்படின்னு. இந்திர பதவி கூட பதவிதான், கொஞ்ச காலத்துக்கு தான் அது. அந்த நம்மளுடைய புண்ணிய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் நம்ம ஒரு தாயின் வயிற்றில் பிறக்க நேரிடும், எத்தனையோ துன்பங்களையும் இன்பங்களையும் அனுபவிக்க நேரிடும், பல பிறவிகளை நாம் கடக்க நேரிடும். அதனால அது நிலையான ஒரு விஷயம் கிடையாது. இப்ப நம்ம எல்லாமே ஒரு சின்ன குழந்தைங்களை நம்ம ஏதாவது ஒரு டூர் அழிச்சுன்னு போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஹோட்டலுக்கு போனோன்னா அந்த ஹோட்டல் ரொம்ப நீட்டா, ரொம்ப நல்ல பெட் எல்லாம் நீட்டா இருந்து, பாத்ரூம்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்ததுன்னா அந்த பசங்க எல்லாம் பயங்கரமா குதிக்கும். ஏன்னா ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கோம், இப்போ ஊட்டிக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போய் நல்ல ஒரு ஸ்டே பண்ண வைக்கிறோம்னா அந்த பசங்க எல்லாம் குதிக்கும். ஆனா பெரியவர்களுக்கு பெரிய ஒரு ஒரு பக்குவம் அடைந்தவர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. என்ன நினைப்பாங்கன்னா, இது எப்படியா இருந்தாலும் இது என்னுடைய வீடு கிடையாது, நான் திரும்பவும் நான் போய் சமைச்சு என்னுடைய வீட்டுல நான் பூஜை பண்ணி என்னுடைய ரொட்டீன்ல நான் இருந்தாதான் அது உண்மையாவே அதுதான் நிலையான ஹாப்பினஸ். இது 2-3 நாள் வர்றது ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களால அதை பெருசா அப்ரிஷியேட் பண்ண முடியாது. என்னைக்கா இருந்தாலும் நான் காசு கொடுக்குற வரைக்கும் தான் இந்த இடத்துல இருக்க முடியும், அடுத்த நாள் நான் பே பண்ணலன்னா கிளம்புன்னு போறாங்க. ஸோ இதை நான் எதுக்கு நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஒரு மனநிலையில இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு லைஃப்ல ஒரு பக்குவம் வந்தவங்க, நிறைய பார்த்தவர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா குழந்தைகளுக்கு அது ஒரு விஷயமாக இருக்கும், அப்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி இடத்த எல்லாம் பார்த்து. இது நிரந்தரம் இல்லையோ அது பொதுவா ஏத்துக்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்காது. எது எது நமக்கு நிறைய நாள் இருக்குமோ அதுதான் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா? இது ஒரு பொதுவான மனநிலை, மனிதர்களுக்கு அப்படிதான். இங்கேயும் என்னன்னா, இந்திர பதவி கிடைச்சாலும் இந்திர பதவியும் பெரிய நோக்கம் இல்லை. இந்திர பதவி கொஞ்ச காலத்துக்கு தான். முக்தி தான் எப்பவுமே இருக்கக்கூடியது. அமைதியான ஆனந்தம், நல்ல சாஸ்திரங்களை படித்தல்,
நல்ல குரு கிடைக்கிறது, நல்ல சாஸ்திரம் கிடைக்கிறது, படிக்கிறது, அமைதியா ஆனந்தமா ஒவ்வொரு நேரத்தையும் ஒரு க்ஷண பொழுதையும் நாமும் சந்தோஷமாக இருந்து மற்றவர்களுக்கும் அந்த இன்பத்தை பகிர்வது, அதுதான் உண்மையான முக்தி நிலையாக அம்பாளை தியானித்துக் கொண்டு அந்த ஸ்மரணையிலேயே இருக்கிறது தான் பக்தர்கள் விரும்புவார்கள் இல்லையா? அம்பாளுக்கு கூட ஸ்வர்க அபவர்கதா, தான கொடுப்பவள் அப்படின்னு அர்த்தம். ஸ்வர்க்கம்னா ஸ்வர்க லோகம். நம்மளுடைய புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்வர்க்க பதவி கிடைக்கலாம், இந்திர பதவி கிடைக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு தேவனாக இருக்கலாம், இல்ல சிவ கணங்கள்ல ஒரு கணமா இருக்கலாம். அந்த மாதிரி என்ன பதவி வேணும்னாலும் நமக்கு கிடைக்கலாம். அது மறுமை. ஸ்வர்க அப்படிங்கிறது அது அப்பவர்க்கம் அப்படிங்கிறது முக்தி நிலை. அம்பாள் ரெண்டுத்தையுமே கொடுப்பா, ஸ்வர்க்கத்தையும் கொடுப்பா, முக்தி நிலையையும் அருள்வாள். மறுமையில என்ன கேட்டாலும் கிடைக்கும். மறுமை இன்பமும் கிடைக்கும், இம்மை இன்பமும் கிடைக்கும், முக்தியும் கிடைக்கும். முக்திதா அப்படின்னு அம்பாளுக்கு இது ஒரு நாமா இருக்கு. முக்தியை வழங்குபவள், முக்தி ரூபிணி. அந்த முக்தி ரூபமா அம்பாளே இருக்கிறதுனால அம்பாளை தியானம் பண்றதே முக்தி நிலை. அதுவே நம்ம நம்மள எல்லாத்துக்கிட்டையும் நம்மள கூட்டிட்டு போகும். அம்பாளை தியானம் பண்றது ஒண்ணே நம்மள நிறைய நல்ல குருவை கொடுத்து, நல்ல சாஸ்திரங்களை கொடுத்து, நம்ம நன்கு ஞானத்தை பெற செய்து, நமக்குள்ள இருக்கிற அம்பாளை நம்மளை பார்க்க வைக்கும். நல்ல அத்வைத்த ஞானத்தை கொடுத்து நமக்கு முக்தியை வழங்கும். முக்தி ரூபிணியாக அம்பாளே இருக்கிறாள். முக்தியை வழங்கக்கூடியவளாகவும் அவளே இருக்கிறாள். இப்ப பாடலோட பொருளை பார்க்கலாம். இது எங்கேருந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, மால் வரையும் பொங்குவர் ஆழியும். மால் வரையும்னா பெரிய மலைகளையும், பொங்கு உவர் ஆழியும். பொங்கு உவர் ஆழியும்னா பொங்குகின்ற கடல், பயங்கரமா கொந்தளிக்கின்ற கடல். இங்க உவர் ஆழிங்கிறது உப்பு கடல் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்ம எல்லா கடலையும் 7 கடல்களையும் எடுத்துக்கலாம். அப்புறம் 7 புவனமும் 7 புவனங்களையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுல பெரிய பெரிய மலைகள், உப்பு கடல் முதலிய பல கடல்கள், அப்புறம் 7 புவனங்கள். இது அத்தனையும் பூத்த அப்படின்னா உதித்த. இங்க உந்தி, உந்தினா நாபின்னு அர்த்தம். இங்க அம்பாளுடைய திருவயிற்றை நம்ம சொல்கிறோம். திரு உந்தி, அம்பாளுடைய திருவயிற்றில இருந்துதான் அத்தனை சிருஷ்டியும் உண்டாச்சு. அம்பாளுடைய திருவயிற்றுல அத்தனையும் கருவாக இருந்தது. எப்படி ஒரு முட்டைக்குள்ள இருந்து ஒரு குஞ்சு வெளி வருமோ, முட்டையை உடைச்சு பார்த்தா என்ன இருக்கு? வெறும் வெள்ளை கரு இருக்கு, உள்ள ஒரு மஞ்சள் கரு இருக்கு. ஆனா அதுக்குள்ளார இருந்து தானே கோழி குஞ்சு வருது. அதே மாதிரி சின்ன ஆலம் விதை, அதுக்குள்ளார விருட்சம் அத்தனையும் நுண்ணியதா இருக்கு இல்லையா? அதுல போட்டு தண்ணி ஊத்தினோம்னா பெரிய விருட்சமாக வருது இல்லையா? அதுக்குள்ளார சட்டிலா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை சிருஷ்டியும் அம்பாளிடமிருந்து வந்தது. அம்பாளுடைய திருவந்தியிலிருந்து தோன்றியவை. மலையும் கடலும் விலங்குகளும் மனிதர்களும் ஜீவர்களும் அத்தனை உயிரினங்களும் உலகங்களும் எல்லாம் நம்ம பார்க்கிற அத்தனை சிருஷ்டியும் எங்கேன்னு வந்தது? அம்பாள் கிட்டேன்னு வந்தது. நம்ம பார்த்து கொண்டிருக்கிற புவனம் இது. 7 புவனங்கள் இருக்கு. இதுக்கு மேல இன்னும் 7 சொல்றாங்க, கீழே இன்னும் ஒரு 6 எல்லாம் சேர்த்து 7னா 14 உலகங்கள். இதுக்கு முன்னாடி கூட ஒரு பாடல்ல நம்ம பார்த்தோம், பூத்தவளே புவனம் 14ஐயும் பூத்த வண்ணம் காத்தவளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, ரொம்ப பிரசித்தமான ஒரு பாட்டு, அபிராமியந்தாதி பாட்டு பார்த்தோம். இங்கேயும் 7 புவனமும் பூத்த உந்தி. அம்பாள் அப்படிப்பட்ட திரு உந்தியை உடையவளாக இருக்கிறாள், திரு வயிற்றை உடையவளாக இருக்கா. அவகிட்ட இருந்துதான் அத்தனை சிருஷ்டியும் உண்டாச்சு. அப்புறம் எப்படிப்பட்டவளா இருக்கா? புங்கு இவர் பூங்குழலாள் அப்படின்னா, புங்கு இவர் பூங்குழலாள்னா அம்பாளுடைய திருக்கூந்தல் எப்படி இருக்குன்னா மனம் மிக்கதா இருக்கு. நிறைய பூக்களை அணிஞ்சுட்டு இருக்கா அம்பாள். வேசையே அம்பாளுடைய கூந்தல் ரொம்ப மனம் மிக்கதாக இருக்கு. அதை தாண்டியும் அம்பாள் நிறைய பூவும் தரிச்சுட்டு இருக்கா. பூங்குழலாள். அம்பாளுடைய கூந்தல் வர்ணனை நிறைய நம்ம பார்த்திருப்போம். ஒரு க்ஷேத்திரத்திலையும் பார்த்தோம்னா அம்பாளுடைய கூந்தலை மட்டும் வைத்து அம்பாளுடைய பெயர்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். உதாரணத்துக்கு திருமருகல் அப்படின்னு திருவாரூர் மாவட்டத்துல இருக்கு. திருமருகல், திருமருகல்ல அப்பனுடைய பெயர் ரத்னகிரீஸ்வரர். அம்பாளுடைய பேர் என்ன தெரியுமா? வண்டுபார் குழலி.
வண்டு எல்லாம் முக்கியமா அம்பாளுடைய தலை மேல, பிகாஸ் அவ்வளவு பூக்கள் இருக்கு அம்பாளுடைய தலை மேல. அம்பாளுடைய தலைக்கே கூந்தலுக்கே ஒரு மனம் உண்டு. அதனால வண்டுவார் குழலி அப்படின்னு ஒரு நிறைய பாடல் பெற்ற ஸ்தலம். ஞானசம்பந்தர் பாடியிருக்கார், எல்லாருமே பாடியிருக்கா. ரொம்ப சிறப்பாக ஞானசம்பந்தருடைய பாடல் பெற்ற ஸ்தலம் அது. சோ அப்படிப்பட்ட அம்பாளுடைய திருநாமங்களை பார்த்தாலே நமக்கு தெரியும் அம்பாளுடைய கூந்தல் எவ்வளவு மனம் மிக்கதாக இருக்கு, எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கு. பாம்பு போல அராளகேசி அப்படின்னு ஒரு அம்பாளுக்கு பெயர். பூத்த உந்தி கொங்கு இவர் பூங்குழலாள். அப்படிப்பட்ட குழலை உடையவள், கூந்தலை உடையவள். திருமேனி, அப்படிப்பட்ட இந்த நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை படைப்பையும் பிரபஞ்சம் அனைத்தையும் தன்னுடைய திருவயிற்றில் தாங்கி அத்தனை சிருஷ்டியையும் படைத்து காத்து திரும்பவும் தன்னுடைய அழித்துன்னு சொல்லக்கூடாது, மறைத்து திரும்பவும் சிருஷ்டி பண்ணி இதையே அம்பாள் பண்ணிட்டு இருக்கா. இத நிறைய நம்ம பாக்குறோம் இல்லையா? நிறைய பாடல்கள்ல இதை பார்த்தோம் நம்ம. அம்பாள் சிருஷ்டி பண்றா, சம்ஹாரம் பண்றா, எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. திரோதானம் பண்றா, அனுகிரகம் பண்றா, எல்லாருக்கும் படைத்து காத்து இத்தனை தொழிலையும் பண்றா. அப்படிப்பட்ட அம்பாள் பெரிய மலைகளையும் கடல், இப்ப உப்பு கடல் போன்ற பல கடல்களையும் 7 புவனங்களையும் அங்கே எங்கேருந்து உற்பத்தி ஆச்சோ, எங்கேருந்து வெளிப்பட்டதோ அப்படிப்பட்ட பூத்த அப்படின்னா வெளிப்பட்ட, உந்தி அப்படின்னா அம்பாளுடைய திரு உந்தினா திருவயிறு. அப்புறம் நிறைய மனத்தையும் கொங்கு இவர் பூங்குழலான பூக்களையும் அணிந்திருக்கக்கூடிய, மனத்தை உடைய, பூக்களை அணிந்திருக்கக்கூடிய குழலை உடைய அம்பாள். அவளுடைய திருமேனி, அம்பாளுடைய திருவடிவத்தை யாரெல்லாம் குறித்தவரே அப்படின்னா தியானம் பண்றவங்க, யாரெல்லாம் தியானம் பண்ணி கொண்டே இருக்கிறார்களோ, மனசுல நினைச்சு கொண்டே இருக்கிறார்களோ, அம்பாளை சார்ந்த வாழ்க்கை வாழ்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் லைன்ல தங்குவர் கற்பகத்தாருவின் நீழலில் 2 சொல்றார். அதாவது கற்பகத்தாருவின் நீழலில் தங்குவர். தங்குவர்னா என்ன தெரியுமா? கொஞ்ச காலம் இருப்பாங்கன்னு அர்த்தம். நம்ம எப்ப வசிப்பர்னு சொல்லுவோம், வேற எங்கேயாவது போய் தங்குறதுன்னா, வேற எங்கேயாவது வாழறது அப்படின்னா வசித்தல், அடைதல் அப்படின்லாம் சொல்லுவோம். உணர்தல், முக்தியை அடைதல்னு சொல்லுவோம். முக்தியில் தங்குதல்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அது டெம்பரவரி பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ்க்கு தான் தங்குதல் அப்படின்னு சொல்லுவோம். கற்பகத்தாருனா கற்பக விருட்சம், தாருனா மரம். கற்பக விருட்சத்தின் நிழல்ல இருப்பாங்களாம், தங்குவாங்களாம். கொஞ்ச காலத்துக்கு, தங்குறதுன்னா கொஞ்ச காலத்துக்கு இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்திர பதவியும் கூட அவர்கள் அடைவார்கள். யாரெல்லாம் அம்பாளை தியானம் பண்றாங்களோ, இப்பேற்பட்ட அம்பாள் யார்கிட்ட இருந்து அத்தனை சிருஷ்டியும் வெளிப்பட்டதோ அப்பேற்பட்ட அம்பாள், யாருடைய கூந்தல் அவ்வளவு மனம் மிக்கதா இருக்கோ அப்பேற்பட்ட அம்பாள், அவளுடைய திருமேனியை யார் தியானம் பண்றாங்களோ அவர்கள் இந்திர பதவியையும் அடைவார்கள். இதெல்லாம் கேட்கணுங்கிறது இல்லை, அவங்களுக்கு கிடைக்கும், கேட்காமலே கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, தாயர் இன்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை. முக்கியமா என்னன்னா முக்தி கிடைக்கும் அவர்களுக்கு. தாயர் இன்றி மங்குவர்னா, தாயர்னா பகுவச்சனம், நிறைய தாய்மார்கள் அப்படின்னு அர்த்தம். தாயர் இன்றி மங்குவர். இந்த உலகத்துல என்ன ஆகுறது? திரும்ப 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 ஏதாவது ஒரு வயதுல பிறந்துட்டே இருக்கும். நம்ம ரொம்ப ஹாப்பியா நினைக்கிறோம், குழந்தை பிறந்தது செலிப்ரேட் பண்றோம். ஆனா எவ்வளவு கஷ்டம் அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளார இருக்கும்போது, என்னவெல்லாம் கஷ்டப்படுறதுன்னு நிறைய சாஸ்திரங்கள் சொல்கின்றன. தன்னால சொந்தமா சாப்பிட கூட முடியாது, திரும்பி படுக்க முடியாது, எல்லாமே கஷ்டம். வயிற்றுக்குள்ளா இருக்கும்போது இத்தினூண்டு ஸ்பேஸ் இருட்டா இருக்கு, வயிற்றுக்குள்ளாரியே உட்கார்ந்துட்டு இருக்கு அந்த குழந்தை. எத்தனையோ வெளியில வந்தோடனே எத்தனையோ டிசீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த வைரஸ், ஃப்ளூ வைரஸ், இதுக்கு இன்ஜெக்ஷன், அதுக்கு இன்ஜெக்ஷன்கிறோம். அந்த குழந்தை வளர வளர எத்தனையோ திரும்ப ஸ்கூல்ல கொண்டு போய் போடுறோம். அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம்ங்கிறோம். 4 உடம்பு சரியில்லாம ஆறுது, 4 இன்ஜெக்ஷன் போடுறோம், திரும்ப பாந்தியாருது, பேதியாருது. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள் இந்த வாழ்க்கை முழுக்க. இது மட்டுமல்ல, இது மனித பிறவியில இந்த மாதிரி எத்தனையோ பிறவிகள். நாயா இருக்கட்டும், ஒரு சுயமா நம்மள போக கூட விட மாட்டாங்க. ரோட்ல நம்ம ஒரு நாய்க்குட்டியாகி நம்ம போனோம்னா நம்ம 4 பேர் பிடிச்சி தூக்குவாங்க. வலிக்கும் உடம்பெல்லாம். நம்மளுடைய சுதந்திரமா நம்மளால உலக முடியாது. யாராவது பிடிச்சி கட்டி போட்டு வைப்பாங்க, நம்மள விற்பாங்க. நாய்க்குட்டின்னு சொல்லிட்டு 4000 ரூபாய்க்கு நம்மள வித்துடுவாங்க. அவங்க சொன்னபடிக்கு எல்லாம் நம்ம கேட்கணும். எவ்வளவு கஷ்டங்கள் ஒரு விஷயமும். சின்ன கரப்பாம்பூச்சியா பிறந்தோம்னா திரும்ப நம்மளை பார்த்து பார்த்து அடிச்சு கொல்றாங்க. இந்த மாதிரி பிறவிகள் ஒன்னொன்னுத்துக்கு ஒரு தாய் வயிற்றிலும் பிறந்து 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 திரும்ப திரும்ப இறந்து 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 முடியல இந்த பிறவி தொடர்.
அப்படி இல்லாமல் மண்ணில் வழுவா பிறவியைன்னு என்ன தெரியுமா? இந்த உலகத்துல வழுவா பிறவினா விடாம வரும், கண்டிப்பாக வந்தே தீரும். கர்ம வினைகள் இருக்கும் வரைக்கும் அதை எக்ஸாஸ்ட் பண்றதுக்காக நம்ம இந்த உலகத்துல திரும்ப திரும்ப பிறந்து கொண்டே இருக்கணும். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் போய்கொண்டே இருக்கு. வழுவா பிறவினா மிஸ் ஆகாம வரக்கூடிய பிறவி, தொடர்ந்து வரக்கூடிய பிறவி, நம்மளால எஸ்கேப் பண்ண முடியாத பிறவி. இந்த பிறவி எல்லாம் இல்லாமல் போகும். அம்பாளின் திருமேனியை யாரு தியானம் பண்றாங்களோ அவங்களுக்கு தாயர் இன்றி மங்குவர். தாய்மார்கள் இனி தாய்மார்கள் கிடையாது. ஏன்னா உலகத்துல ஜெகத் ஜனனி யாரு? எத்தனை பிரம்ம கீட்ட ஜனனி யாரு? அம்பாள் தான். அம்பாள் தான் எல்லாருக்கும் அம்மா. சோ அப்படிப்பட்ட அன்னையை தியானம் செய்யும் பொழுது என்ன ஆகும்? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களாக நாம பிறக்க வேண்டிய இந்த பிறவி தொடர் தொலையும், பிறவி துன்பம் தொலையும், முக்தி அடையலாம். இனி பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. மண்ணில் வழுவா பிறவியை விடாம நம்மளை பிடிச்சு கொண்டிருக்கிற பிறவியை தாயர் இன்றி மங்குவர். தாய்மார்கள் இல்லாமல் போய் மங்கி போகும் பிறவினா அழிந்து போகும் பிறவி, பிறவி தொடர் இல்லாமல் போகும் அப்படின்னு அர்த்தம். ஆகையினால் என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் படைத்து காத்து அருளி செய்து கொண்டிருக்கின்ற அன்னையின் பூங்குழலை உடைய அன்னையின் திருமேனியை யாரு தியானம் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்திர பதவியும் கிடைக்கும், முக்தியும் கிடைக்கும் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுக்கிறார் இந்த பாட்டுல. எவ்வளவு அழகான பாடல். இன்னும் ஒரு முறை பாடலாம். தங்குவர் கற்பக தாருவின் நீழலில் தாயதின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தி குங்கிவர் பூங்குழலாள் திருமேனி குறித்தவரே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.